வாழப்பாடியில ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது தமிழ்நாடு டவுன் பஸ் முன்னால நின்னுகிட்டு 2 பெண்கள் ரீல்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. வடிவேலு ஒரு டயலாக எடுத்து, "இதுக்கு பேரு தான் பஸ்ஸா? துபாய்ல இதுக்கு பேரெல்லாம் குப்ப லாரி" அப்படின்னு சொல்லி இவங்க செஞ்ச ரீல்ஸ் இன்னைக்கு சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு முக்கியமான திட்டம் விடியல் பயணம். இது மூலமாக எத்தனையோ பெண்கள் வந்து பயன்பெற்று இருக்கிறாங்க. இது மூலமாக எத்தனையோ லட்சக்கணக்குல பெண்கள் இலவசமாக பயணம் செய்றாங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல திட்டத்தை இழிவுபடுத்துற மாரி இருக்கு இந்த ரீல்ஸ். ரொம்ப இன்சென்சிட்டிவா இருக்கு. இது போன்ற ரீல்ஸ் எடுத்த இந்த பெண்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்த ரீல்ஸ பார்த்த பல பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. குப்ப லாரி அப்படின்னு சொல்றது இருக்கக்கூடிய அரசாங்கத்தை இழிவுபடுத்துறது மட்டும் இல்லாம, இந்த பஸ்ஸை பயன்படுத்தக்கூடிய பெண்களையும் சேர்த்து இழிவுபடுத்துறது அப்படிங்கிற விமர்சனங்கள வச்சிருக்காங்க. வாழப்பாடி போலீஸ் ஸ்டேஷன்ல இது சம்பந்தமா வழக்கும் பதிவு செய்யப்பட்டு, இந்த பெண்கள் யாரு என்ன அப்படிங்கறத விசாரிச்சுட்டு வராங்க. ரீல்ஸ் எடுக்கலாம். தப்பில்ல. ஆனா என்ன செய்யறோம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சு செய்யணும். இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யோசிச்சிருந்தா இந்த பெண்கள் இந்த ரீல்ஸ செஞ்சிருக்க மாட்டாங்க. எது எப்படியோ இன்னைக்கு இருக்கிற தலைமுறை யோசிக்காம பல விஷயங்கள சொல்லி இந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள்ல மாட்டிக்கிறாங்க. இனிமேல் ரீல்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும்.